அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இகல் என்னும் அதிகாரத்திலிருந்து 857வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன பொருளை சொல்லுகிறார் என்று சொன்னால், மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார், இகல் மேவல் இன்னா அறிவின் அவர். அதாவது இகல் என்றால் மாறுபாடு, அதாவது பகைமை. அந்த பகைமையை கொள்ளுகின்றவர்கள், மேவல் கொள்ளுகின்றவர்கள், இன்னா அறிவினவர், பிறருக்கு துன்பத்தை, இன்னால்னா தீய, அறிவினவர் அறிவை உடையவர்கள், தீய அறிவினை உடையவர்கள், பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய தீய அறிவை உடையவர்கள் ஆவார். யாரு? இகல் மேவல், அதாவது பகைமையை பொருந்தி இருப்பவர்கள், பகைமையை மேற்கொள்பவர்கள், பகைமையை மேற்கொள்பவர்கள் தீய அறிவை உடையவர்கள். தீய அறிவை உடையவர்கள் யார் என்றால், யாரெல்லாம் பகைமை குணத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தீய அறிவை உடையவர்கள். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிகல் மேவல், மிகல்னா வெற்றி, வெற்றியை அடையக்கூடிய வழியை காணாதவர்கள். யாரெல்லாம் பகை குணத்தை கொண்டிருக்கக்கூடிய தீய அறிவினை பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வழியை காணாதவர்கள். மெய்ப்பொருள் என்றால் உண்மையான வழி, மெய்யின்னா உண்மை, உண்மை பொருளை அறியாதவர்கள், அதாவது வெற்றி அடையக்கூடிய உண்மை பொருளை அறியாதவர்கள், வெற்றி அடையக்கூடிய நல்ல வழிகளை அறியாதவர்கள் ஆவார்கள். அவன் தான் பகைமையாகவே இருக்கிறானே, அவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வழிகளெல்லாம் காண்பான்? காண மாட்டான். அதான் வள்ளுவர் சொல்ற, நீ வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய வழிகளை நீ காண வேண்டுமானால், அறிய வேண்டுமானால், உள்ளத்திலே பகைமை உணர்ச்சி இருக்கக்கூடாது. பகைமை உணர்ச்சி இல்லை என்றால் எல்லோரும் இடத்துல நன்றாக பழகுவார்கள், நட்பு கொள்வார்கள். உனக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது அதை நீக்குவதற்கு உதவி செய்வார்கள், பொருள் உதவி, மற்ற உதவிகள் எல்லாம் செய்வார்கள். அப்போ வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம், முன்னேறக்கூடிய வழி நமக்கு கிடைக்கும். எல்லாரையும் பகைச்சிக்கிட்டா ஒரு 5 ரூபா கடன் கூட வாங்க முடியாது, யார் கொடுப்பா? அப்போ பகைமை என்பது இருக்கக்கூடாது என்றார் வள்ளுவர். மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார், இகல் மேவல் இன்னா அறிவின் அவர். இகல் மேவல் அதாவது தீய அறிவினை உடையவர்கள், இகல் மேவல் பகைமை குணமாகிய இன்னா அறிவினவர் தீய அறிவினை உடையவர்கள், மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார். மிகல் என்றால் வெற்றியடையக்கூடிய, மெய்ப்பொருள் என்றால் உண்மையான வழிகளை, வெற்றியடையக்கூடிய நல்ல வழிகளை காணார், அறியாதவர்கள் ஆவார்கள். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார், இகல் மேவல் இன்னா அறிவினவர். இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? Those whose judgment is clouded by distressful hatred cannot understand the triumphant nature of truth. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.